வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 102 சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தயை செய்யும் காலமும் உங்களுக்காக குறித்த நேரமும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லல ஆண்டவர். வந்தது, ஆல்ரெடி அது வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். நாம் வேதத்தில் எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தர் எருசலேமிலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு பெண். அப்படி தானே எல்லாருமே சிறைப்பிடிப்பில் கொண்டு போனப்போ எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து சென்றார்கள். ஸோ எஸ்தரை பார்க்கும் பொழுது அவள் அடிமையாக அடுத்த தேசத்துக்கு அந்த கொண்டு போகப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண்ணாகவும் இருந்தால் மொர்தெகாயால் என்ன செய்யப்பட்டால் தூக்கி எடுத்து வளர்க்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எஸ்தருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பொழுது, அதாவது ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தரை தான் 127 நாடுகளுக்கு ராஜகுமாரத்தியாக மாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிளான். ஸோ அந்த பிளான் எஸ்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்த காலம் கனிந்து வந்த பொழுது எஸ்தருக்கு அவளை கண்ட எல்லாருடைய கண்கள்லையும் தேவன் என்ன செய்தாராம், அது அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் கூட தேவன் தயை உண்டு பண்ணி கொடுத்தாராம். ஆமேன். எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் எஸ்தர் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறித்த ஒரு நேரம். அது எந்த நேரம்? ராஜாவுக்கு முன்பதாக நிப்பாட்டின பொழுது எஸ்தரை கொண்டு போய் ஒரு குறித்த ஒரு நேரத்தில் ராஜாவுக்கு முன்பதாக போய் நிறுத்துகிறார்கள். அப்போ கன்னிமாடத்தில் அத்தனை கன்னி பெண்கள் இருந்த பொழுதும் கூட குறிப்பாக எஸ்தருக்கு மாத்திரம் ராஜாவுடைய கண்களில் தேவன் தயை உண்டு பண்ணும்படியாக அந்த தயையை காண்பித்து கொடுத்து, அந்த குறித்த நேரம் வந்த பொழுது அவள் எல்லா பெண்களை விட சிறந்தவளாக எண்ணப்பட்டு அவள் அரசியாக மாற்றப்பட்டாள். பாருங்களேன், ஒரு அடிமை பெண், ஒரு அனாதை பெண்ணாக இருந்தவள் அரசியாக மாற்றப்பட்டது. யாருடைய தயை? கர்த்தர் அவள் மேல் வைத்திருந்த தயை, கர்த்தர் அவள் மீது வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம். அதே போல தான் கர்த்தர் உங்கள் மேலேயும் ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை அழைத்து கொண்டு உங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்த காலம் சமீபித்து வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலம் சமீபித்து வந்துவிட்டபடியால் இனி உங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. மாறாக உங்களுக்கு தயை காண்பிப்பவர்கள் அதிகமாக மாறுவார்கள். எஸ்தரை போல சாதாரணமாக இருக்கிறீங்களா? அப்போ உங்களை அசாதாரணமான காரியத்துக்காக தேவன் உயர்த்த போகிறார். அப்படி உயர்த்த போகிறதுனால கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருடைய கண்கள்லையும் இனி கர்த்தர் தயை உண்டு பண்ணி கொடுப்பார். அடிமைப்பட்டிருந்த தேசத்திலையும் தயை உண்டு பண்ணி கொடுக்க வல்லமை உடைய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் தயை உண்டு பண்ண போகிறார். அடுத்ததாக உங்களுக்கு குறித்த ஒரு நேரம் வந்தது என்று சொல்லுகிறார் இல்லையா, அந்த சரியான நேரத்தில் உங்களை கர்த்தர் அவர் குறித்த திட்டத்திற்கு ஏற்றபடி உங்களை உயர்த்த போகிறார். எப்படி எஸ்தரை ஒரு 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக அரசியாக உயர்த்தினாரோ, அதே போல உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உயர்வுகளை, அசாதாரணங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்? கட்டளையிட போகிறார். அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், அதற்காக குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்தது. குறித்த காலத்தில் எல்லாருடைய கண்களில் தயை உண்டு பண்ணினார். குறித்த நேரம் வந்த பொழுது ராஜாவுடைய கண்களில் தயை உண்டு பண்ணினார். தேவன் அழகா எஸ்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தினார். அதே போல உங்களையும் கர்த்தர் அசாதாரணமானவர்களாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார், மாற்றப் போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக அவர் குறித்த காலமும் நேரமும் வந்தது என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள போகிறார். எழுந்தருளி என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே,
உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் குறித்திருந்த அந்த காலமும் அந்த நேரமும் வந்துவிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்காக எங்களுக்காக எழுந்தருளி நீர் ஆண்டவரை எசப்பா சாதாரணமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அசாதாரணமானவர்களாய் நீர் மாற்றி ஆண்டவரை எசப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமையையும் அதே நேரத்தில் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.